பெரிய கொடை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பெரிய 30 ரூபா, இன்னொரு சிஸ்டத்தில் 60 ரூபா. அதாவது ஒரு யூனிட் ஏற்றக்கூடிய தொகை 2 ரூபா 3 ரூபா 4 ஏற்றக்கூடியவங்க. தொடர்ந்து புதுச்சேரியினுடைய தனியார் மின்மயமாக்கத்தை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தின்னு வரோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி சார்பில் அனைத்து கட்சியிலும் பண்ணியிருக்கோம். இன்னும் புதுச்சேரியில் இருக்க பல சமூக அமைப்புகள், புதுச்சேரி நலம் விரும்பிகள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நலவாழ்வு சங்கம்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த அரசாங்கம் வந்து தனியார் மையத்தை நோக்கி கொஞ்சமாக நவுத்தின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 25,000 கோடி மதிப்புள்ள வந்து மின்துறையை வந்து இன்றைக்கி புதுச்சேரி அரசு வந்து அதானி குரூப் கொடுக்கறதுக்கான வேலையை செய்து வராங்க. இன்றைக்கி கொடுக்குற கட்டத்தில் கூட இந்த ஆட்சி வந்த இந்த 4.5 ஆண்டில் ஏறக்குறைய 6 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் 2 முறை உயர்த்திருக்கிறாங்க. மிக மோசமான இந்த சூழ்நிலையை கண்டித்து தான் இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இதில் வந்து இந்த புதுச்சேரியில் இருக்கிற அமைச்சர் வந்து ஒரு தகவலை தப்பாக சொல்லி வராரு. மானியம் கொடுத்து நாங்கள் சரி பண்ணிட்டாங்க. போன தடவை வந்து மின் கட்டணத்தை உயர்த்தினப்போ நாங்கள் மானியம் கொடுத்து இதை சரி பண்ணிவிடுவோம்னாரு. அவங்க கொடுத்த மானியம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 45 பைசா 40 பைசா 85 பைசா கொடுத்தாங்க. நீங்கள் 6,000 ரூபா பில்லு கட்டுறவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற மானியம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 85 ரூபா 6,000 பில்லு கட்டுறவங்களுக்கு. ஆனால் அவங்க ஏற்றி இருக்கிற தொகை எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 2,400 ரூபா. இப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய தொகை ஏற்றிட்டு கண் தொடர்புக்கு ஒரு மானியன்ற பேரில் கொடுக்குறாங்க. கடந்த ஆண்டு 32 கோடி ரூபாய் இந்த மானியத்தை வந்து செலவு பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த வகையில் எப்படி செலவு பண்ணன்றதை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். இந்த ஆண்டு இப்போ ஏற்றின தொகையை வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து பாதிக்காத அளவுக்கு செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கவர்னர் சொல்லியிருக்காரு. அவரும் எந்த வகையில் இதை சரி, ஏன்னா வந்து பில்லில் மானியத்தை கொடுக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய பர்ச்சேஸில் அவங்க செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் அது கரண்ட்டில் அதை பறிக்கிறாங்களா, எப்படி இந்த மானியத்தை கொடுக்குறாங்கன்றதை அவங்க தெளிவுபடுத்தணும். ரேட்டில் குறைச்சி கொடுக்குறாங்களா, இல்லை பில்லை வாங்கிட்டு அந்த பில்லுலேருந்து குறைச்சி அடுத்த ஆண்டு கொடுத்து அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய பில்லில் குறைச்சி கொடுப்பாங்களா, சரியான ஒரு இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் வந்து ரொம்ப சொற்ப பணம் 40 ரூபா 45 ரூபா 85 ரூபான்றது 10,000 ரூபா பில்லு கட்டுறவங்களுக்கு 85 ரூபான்ற ஒரு மானியம் வந்து மிக மிக ஒரு சொற்ப பணம். அது நீங்கள் ஏற்றக்கூடிய தொகை அதிகம். அதனால் தொடர்ந்து நாங்கள் இதில் வந்து நியாயம் கிடைக்க வரைக்கும் போராடுவோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இவங்க எதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் மத்தியிலிருந்து இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஏவலுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செவி சாய்ச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையோ இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையோ புதுச்சேரி மக்களுடைய குரலையோ இவங்க கேட்பதில்லை. இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இது மானியம் கொடுக்குறாங்க. அப்போ மானியம் கொடுத்தா அது எந்த நிதியிலிருந்து எடுத்துவாங்க? அரசு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்குது. மானியம் கொடுக்குற பட்சத்தில் எப்படி மானியம் பெரிய அளவில் ஆகக்கூடிய இவங்க வசூல் பண்ணக்கூடிய தொகை 185 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த 185 கோடி மானியத்தை கொடுக்கல. இவங்க இவ்வளோ ரூபா கொடுக்குறேன்னு ஒரு தொகை சொன்னாங்க, அந்த பணத்தையே செலவு பண்ணலை. ரெண்டாவது இப்போ தொடர்ந்து ஏற்றுன்னு வர்றது யாருக்கோசம் ஏற்றுறாங்கன்னா மின்துறை ஏதோ நஷ்டத்துலையோ பிரச்சனையிலையோ எதுவும் கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கு புதுச்சேரியை கொடுக்க போகிறாங்க. புதுச்சேரி மின்துறையை வேற ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மின் கட்டணத்தை மொத்தமாக ஏற்றி வச்சிருந்து அவங்க கையில் ஒப்படைச்சிடுவாங்க. தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தது உச்சநீதிமன்றத்தில் நேற்று தினம் வழக்கு தொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியோட ஆமாம் அதே தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறோ அந்த முடிவில் தான் நாங்கள் செயல்படுவோம். தமிழ்நாட்டில் வழக்கு போயிருக்காங்க. புதுச்சேரியை வந்து தனி வழக்காக தான் போடுவாங்க. தமிழ்நாட்டு வழக்கோடு எங்களுக்கு சேர்க்க முடியாதுன்றதால் எங்களை தனியாக வழக்கு போட சொல்லியிருக்காங்க எங்கள் தலைவர். அதனால் என்ஆர் இளங்கோ அவர்களை சந்திக்கிறதுக்கு புதுச்சேரியில் நிர்வாகி நாங்கள் போய்ட்டு கொடுப்போம். அது புதுச்சேரியில் கடந்த 3-4 மாதமாக இலவச அரிசி வழங்கப்படலை. தீபாவளி தொகுப்பும் வந்து தீபாவளி முடிந்து 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் வழங்கியிருக்காங்க. இது பல்வேறு இடங்களில் மக்கள் வந்து எம்எல்ஏவை தான் கேட்குற ஒரு நிலைமை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்கன்னா ஜனவரியில் கொடுக்க மாட்டாங்க, மார்ச் வரைக்கும் கொடுப்பாங்க. தீபாவளி தொகுப்பு கார்த்திகை முடிஞ்சும் கொடுப்பாங்க. இன்னும் புதுச்சேரியில் 10 தொகுதிக்கு மேலே தொகுப்பு போல் ஒரு சின்னஞ்சிறு மாநிலம் இந்த அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உடனடியாக கொடுக்க முடியலாம். எல்லாம் அலட்சியம். இந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் மேலே வந்து ஒரு பெரிய வந்து அலட்சியத்தை தொடர்ந்து வந்து இந்த அரசாங்கம் கடைபிடிக்குது. இந்த மக்களுக்கு ஒரு பண்டிகை கால ஒரு சிறப்பு தொகுப்பு இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அது எப்போ கொடுக்கணும்? தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், 4 நாள் முன்னாடி கொடுக்கணும். அதை வந்து இப்படி இன்னமும் கொடுக்காமல் இருக்கிறது வந்து இந்த அரசாங்கத்துக்கு அசிங்கம். மக்களுடைய சுய கௌரவத்தை கூட இவங்களாம் விளையாடுறாங்க.
ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்க கருத்து வேறுபாடு காரணமா ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இவங்க 2 பேருக்கும், முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. எங்கள் முதலமைச்சர் நினைக்கிற முக்கியமான ஃபைல்லாம் அவர் கைது போட்டு தான் அனுப்புகிறாரு. கவர்னர் எந்தெந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறதா அதை இவங்க செய்கிறாங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாடகம் நடக்குது. பிஜேபி பி டீமாக முதலமைச்சர் ஒரு டீம் இறக்கி இருக்கிறாரு. பிஜேபி கட்சி சார்பாக வந்து கவர்னரே ஒரு டீம் இறக்கி இருக்கிறார். இதுதான் புதுச்சேரி நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பி டீம் 2 டீமையும் மக்கள் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. எல்லாம் காலம் போது சொல்லுவோம்.